ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சில பேருக்கு இந்த கீரையை பற்றி தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் இந்த கீரையை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேங்க. எங்கள் பாட்டிமா வீட்டில் மாடு இருக்குது. அந்த மாட்டுக்கு புல்கட்டு வரும் இல்லையா, புல் வாங்கி போடுவாங்க. அந்த புல்லில் இந்த கீரை இருக்குங்க. எப்போயாவது நம்ம வீட்டுக்கு சமைக்கிற கீரை வாங்கும்போது அதில் ஒரு கீரை ஒரு காம்போட ஒரு கீரை இருக்கும். என்னென்னு தெரியாமல் நான் தூக்கி போட்டிருந்தது உண்டு. ஆனால் பெரியவங்கள ஆனதுக்கப்புறமா இந்த கீரையோடைய மருத்துவ குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டதும் உண்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கன்றுக்குட்டிக்கு போடுறதுனால இது புல்கட்டோடு வர்றதுனால கன்றுக்குட்டி புல்லுன்னு கூட இந்த கீரையை சொல்லுவாங்கங்க. அது என்ன கீரைன்னு கேட்குறீங்களா? கானாவாழை கீரை தாங்க. இந்த பாருங்க, எங்கே பார்த்தாலும் குப்பை மீனி போலவே இந்த கீரையும் தெரு ஓரங்கள்லேயும் நம்ம வீட்டு தொட்டிகளில் மண் தொட்டிகள்லேயும் செடிகளோடையே சேர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். இதுக்குன்னு நம்ம ஒரு தனி கவனம் எடுத்துக்கணுன்னே இல்லைங்க. தண்ணி இருக்கிற இடத்துல தான் நிறையா இப்படி படர்ந்து வந்துடும். இதில் ஒரு அழகான குட்டியாக ஒரு ஊதா கலரில் ஒரு பூ பூக்குங்க. இப்போ இந்த பூ இதில் வைக்கலை, க்ரோ பேக்லேயும் இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. நான் அதுலேயுமே தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா இது எங்கே பார்த்தாலும் காடு போல் மண்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு தரையில் அப்பப்போ கொஞ்சம் பிடுங்கி விட்டுருவேன். சமையலுக்கு எடுத்துகிட்டு பாக்கி தூக்கி போட்டுருவேன். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு பூ, ஒரே ஒரு பூ சின்னதாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஊதா கலரில். இது பார்க்க அப்படியே ஈரப்பதமாக தளன்னு இருக்கக்கூடிய ஒரு கீரை வகையை சேர்ந்ததுங்க. நல்ல ஒரு அருமையான கீரை. இந்த கானாவிலை கீரையுடைய மருத்துவ குறிப்புகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வெயில் காலம் வந்துருச்சுது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் நம்ம உடலை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை மிகவும் பயன்படுகிறதுங்க நமக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிறுநீர் தொற்று, சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று, சிறுநீர் கடுப்பு ஏற்படாமலும் சிறுநீரகத்தை ஒரு கவசம் போல் பாதுகாக்கக்கூடியதாக ஒரு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்றதுக்கு இந்த கானாவாழை கீரை பயன்படுகிறது. மூலவியாதி சில பேருக்கு மலம் ரத்தத்தோடு சேர்ந்து போகும். ரொம்ப வலியினால் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி அதிக இரத்தப்போக்கு போகட்டும், மூளைச்சூட்டுனால் வலி ஏற்படும் போதும் இந்த கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, இது மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாதுங்க. துத்திக்கீரைன்னு ஒன்று இருக்குது. நான் அதை பற்றிய வீடியோவும் அடுத்த பதிவில் நான் போடுறேன். அந்த துத்திக்கீரையும் இந்த கானாவாழை கீரையும் சம அளவு எடுத்து துவரம்பருப்போடு சேர்த்து, துவரம்பருப்பை வேக வச்சு நம்ம எப்படி முருங்கைக்கீரைக்கு பசலிக்கீரைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இந்த பருப்பை வேக வச்சு அதோடு இந்த கீரையை நம்ம சமைச்சி, அதாவது துத்திக்கீரையும் இந்த கானாவாழை கீரையும் சமைச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா மூலவியாதி குணமாகுங்க. சும்மாவே நம்ம சாம்பாரில் கூட இந்த கீரையை ஒரு 10 இலை இருக்கா, உடனே எடுத்து கிள்ளிட்டு அலசி அலம்பிட்டு நம்ம சாம்பாரில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி நமக்கு ஒரு மருத்துவ குணத்தை நம்ம உடலில் சேர்த்துக்கலாங்க. இந்த கீரைன்ட்டு இல்லை, நம்ம சாதாரணமே சொல்லுவாங்க, தினம் ஒரு கீரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம வீட்டில் எளிமையாக ஒரு காம்பை வச்சா கூட வந்துடுங்க. அப்படியே படர்ந்து வந்துடும். வேரோடு பிடுங்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வந்துடும். இந்த கீரையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, சாப்பிடுங்க. அதே மாதிரிக்கு இந்த மூலவியாதிக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிக்கு இந்த கானாவாழை கீரையை அலசிட்டு, துத்திக்கீரையும் அலசிட்டு வெள்ளை துணியில் சாறு பிழிஞ்சு அந்த சாரை ஒரு 25 மில்லி எடுத்துக்கிட்டு அதை வெறும் வயிற்றில் காலையில் 10 நாளைக்கு குடித்தோம் அப்படின்னாக்கா, டெய்லி குடிக்கணும். குடித்தோம் அப்படின்னாக்கா படிப்படியாக அந்த இரத்தப்போக்கு நின்றுவிடும் அப்படின்னு சித்த மருத்துவ குறிப்பு, சித்த மருத்துவ நூலில் இது சொல்லியிருக்கிறாங்க. எது ரெண்டுத்தையும்
துத்திக்கீரையோடைய இலையையும் இந்த காணாவாழையோடைய இலையையும் நல்லா அலசிட்டு அரைச்சி அதை வந்து வெள்ளை துணியில் அந்த சாறை பிழிஞ்சு எடுத்து தினம் 10 நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னாக்கா இந்த இரத்தப்போக்கு, அதாவது வியாதியினால் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கானது நின்றுவிடும் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம், வெள்ளப்போக்கு இதையெல்லாம் வந்து சரி செய்கிறது. அப்புறம் மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்கிறது. வாய்ப்புண், தொண்டைப்புண், தொண்டை கரகரப்பு, இந்த பல் ஈறுகளில் வந்து ரத்தம் வடிதல், இதுக்கெல்லாமும் இந்த கீரையை வந்து பறித்து இலைகளை வந்து ஆய்ந்து அலசிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம வாய்ப்பு இருக்கக்கூடிய சூட்டில், வெதுவெதுப்பான சூட்டில் தொண்டை வரைக்கும் நம்ம எப்படி காகுல் பண்ணுவோம்ல பல்லு விளக்கிட்டு, அந்த மாதிரிக்கு வந்து காகுல் பண்ணி நம்ம துப்புனோம் அப்படின்னாக்கா, கொப்பளிச்சு துப்புனோம் அப்படின்னாக்கா இந்த தொண்டை வலி, பல்லு வலி, அந்த பல்லு ஈரில் இருக்கக்கூடிய வீக்கம் இதெல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை வந்து மைய அரைச்சிட்டு எங்கேயாவது புண்ணு இருக்குது அப்படின்னாக்கா அந்த புண்களை வந்து மேலே தடவுனோம் அப்படின்னாக்கா அந்த புண்களை குழிப்புண்ணாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. படுக்கை புண்கள்லாம் பெரியவங்களாம் நாள்பட்ட நோயாளியாக பெட்டில் படுத்தே இருப்பாங்க, அவங்களுக்கு புண்கள், குழி புண்கள்லாம் வந்து ஏற்படும். அந்த புண்ணுக்கு இந்த சாறை வந்து அரைச்சி நம்ம அது மேலே தடவணும் அப்படின்னாக்கா அந்த புண்கள்லாம் வந்து ஆற்றக்கூடிய சக்தி வந்து இந்த இலைக்கு வந்து இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு குழந்தையின்மை சிகிச்சைக்கு வந்து இந்த கானாவாழை கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டெஸ்ட்ரோஸ்டெரோனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த கீரைக்கு இருக்குது. விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமானதாகவும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து